ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது பிளாகர் டுட்டோரியோட 2வது வீடியோ. நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிளாகருக்கு தேவையான ஃபேவ் ஐகான் எப்படி ஃப்ரீயாக ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேவ் ஐகான்னா என்னென்னு தெரியலனா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த சிம்பிளுக்கு பேர் தான் ஃபேவ் ஐகான். இதே போல் தான் நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் ஃபேவ் ஐகான் ஜென்ரேட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போங்க. வெப்சைட்டில் போன உடனே உங்களுக்கு கீழே சூஸ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஆப்ஷனில் போங்க. இப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் எந்த பிக்சரை நீங்கள் ஃபேவ் ஐகான் வைக்க போகிறீங்களோ அந்த பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறமா கிரியேட் ஃபேவ் ஐகான் அந்த ஆப்ஷனில் போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வின்ரேர் ஃபைல் மாதிரி ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். பாருங்கள், ரேர் ஃபைல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கீழே பாருங்கள், டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. இங்கே டவுன்லோட் த ஜென்ரேட் ஃபார் ஃபேவ் ஐகான் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வின்ரேர் ஃபைல் மாதிரி ஒன்று டவுன்லோட் ஆகும். இப்போ அந்த ஃபைல் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் வின்ரேர்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். வின்ரேர் அந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பாருங்கள். இப்போ இந்த வின்ரேர் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோல்டர் வரும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வரும் பக்கத்தில். அந்த ஃபோல்டர் போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சைஸில் உங்களுக்கு ஃபேவ் ஐகான் வேணுமோ அந்த ஃபேவ் ஐகான்லாம் அங்கே லைனாக ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ உள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த சைஸில் ஃபேவ் ஐகான் வைக்க போகிறீங்களோ அந்த ஃபேவ் ஐகானை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.